இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான். முதல் முறையா அவங்க அக்காவை மீட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்குமே போயிட்டு பாக்குறான். இந்த வீட்ல அப்பா அம்மான்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. கண்ணு தெரியாத இந்த அக்காவும் இந்த பொண்ணு மட்டும் தான் இந்த வீட்லயே இருக்காங்க. இந்த பொண்ணு டீ போறதுக்காக போயிடுறாங்க. இவனுமே அவங்க அக்கா கூட உட்காந்து கொஞ்சம் ஜாலியா தான் பேசிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவங்களே ஒரு மாதிரியே லுக் விட்டு இருக்கான். அப்பா அம்மா எல்லாமே உங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்ட விஷயத்தெல்லாம் இந்த பையன்கிட்டமே அவங்க சொல்றாங்க. ஆனா அவன் எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த பொண்ணு ஒரு மாதிரியே அவன் பாத்துக்கிட்டே மட்டும் தான் இருக்கான். இந்த விஷயத்தெல்லாமே அந்த பொண்ணுமே கேக்குறாங்க. அதனால ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து வராங்க. அக்கா கிட்ட சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நானும் இந்த வீட்லயே இருக்கலாமான்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறாங்க. கண்டிப்பா நானும் இந்த வீட்லயே இருக்குன்னு சொல்லி இந்த பையனுமே சொல்றான். இந்த பொண்ணை பாக்குறதுக்காக இவனுமே வரான். டைலர் கல்யாணம் கொஞ்சம் வேலை இருக்குடா, இதை போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு இவனுமே கிளம்பிடுறாங்க. இதாண்டா சரியான சான்ஸ், வீட்லயும் யாரும் கிடையாது, அந்த லேடியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவனுமே கதவு ஓபன் பண்றான். அந்த லேடி பார்த்தா பேய் மாதிரி உட்காந்து இருக்காங்க. குளிக்கிறதுக்காக அவங்களுமே பாத்ரூம் உள்ள போறாங்க. சரியா லாக்க க்ளோஸ் பண்ணாம விட்டுறாங்க. இவனுமே வெளியே நின்னுட்டு அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான். கடைக்கு போன அந்த பொண்ணு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துறாங்க. என்னடா பாத்ரூம் ஆன பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுமே கத்துறாங்க. ஐயோன்னு சொல்லி இந்த பொண்ணுமே கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு வந்தேன், கதவு ஓபன் பண்ணா உள்ள உங்க அக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே போய் சொல்லி சமாளிச்சிடறான். சாரி தம்பி, சரியா லாக்க க்ளோஸ் பண்ணாம விட்டுருக்கோம் போலன்னு சொல்லி இவங்களுமே மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த பொண்ணு தோசை சுட்டு எடுத்துட்டு வந்து அவங்க அக்காக்குமே கொடுக்குறாங்க. இவனுமே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு அந்த தோசையும் போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க தம்பி சொல்லிட்டு இவங்களுமே கரெக்டா கேக்குறாங்க. கண்ணு தெரியலனா கூட இவங்க கொஞ்சம் ஷார்ப்பா இருக்காங்களே சொல்லிட்டு அப்பதான் இவனுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடிக்கடி இந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்து போறதா பக்கத்து வீட்டு லேடியுமே பாக்குறாங்க. என்னப்பா விஷயம் சொல்லி கேட்டா, நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். வீட்டுல எப்பவுமே தனிமையில இருக்க பொண்ணுப்பா, நீ தான் அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அதான் கூட அவங்க அக்கா இருக்காங்களே சொல்லி இவனுமே சொல்றான். தம்பி சும்மா விளையாடாதப்பா, அந்த பொண்ணோட அக்கா இறந்து போயிட்டு பல வருஷம் ஆகுதுப்பான்னு இவங்களுமே சொல்றாங்க. அக்கா செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அப்ப வீட்டுல இருக்குது பேய் தானான்னு சொல்லிட்டு இவனுமே ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.